ஃபஸ்ட்டு பிக்சர் டப்பா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் பேஜ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி தளபதி இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன், அது நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே எரேஸ் ஐகான் இருக்கும், அதை கொடுத்து ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மி வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி ஒரு 70 இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இந்த மாதிரி எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐகான் இருக்கும், அது கொடுத்துங்க. கொடுத்துட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே ஸ்லிப் அண்ட் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஐக்கன் இருக்கும், அதை கொடுத்து மூவ் டவுன் அதை கொடுத்துங்க. இதுமாரி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு எரேஸ் ஐக்கன் இருக்கும், அதை கொடுத்துங்க. ஹார்ட்னஸ் 0 வச்சுட்டு ஒப்பாசிட்டி ஒரு 60 70 அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைஸு தேவையான அளவு வச்சுட்டு இந்தமாரி கட் பண்ண தெரியாத அளவுக்கு எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐகான் இருக்கும், அதை கொடுத்துங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் PNWன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிங்க. இதுமாரி ஆட் ஆகிடும். ஒப்பாசிட்டி 80 அந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. நான் பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்டோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஃபாண்ட் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓவர்லே அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி ஒரு 70 அந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இமேஜ் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன். திரும்ப ஆட் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி டெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருப்பேன், அதை ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் கொடுத்துருப்பேன், அது இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க. மேலே லேயர் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அதை கொடுத்து இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிங்க. ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. சர்ச்சில் வெஜ்ஜினேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஐக்கன் இருக்கும், அதை கொடுத்து மூவ் டவுன் அதை கொடுத்துங்க. மேலே சேவ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க. அவ்வளோதான், எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். நான் தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.